சரி, சிலம்பாட்டம் அப்படி இருந்தோம். நம்மளுடைய தன்னார்வ தொண்டர்கள் இங்க ஒரு குழுவா வந்து நமக்கு சிலம்பம் பெர்ஃபார்மன்ஸ் இங்க கொடுக்க போறாங்க. நம்ம நாட்டோட ஒரு தற்காப்பு கலை, நம்ம நாட்டுக்கே உரிதான ஒரு பள்ளி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறோம் அப்படின்னா, நவயுக்தியும் சிலம்பமும் செஞ்சு காட்ட போறோம். சிலம்பம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம நாட்டோட பழம்பெருமை வாய்ந்த கலை. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சைனா, ஜப்பான்ல குங்ஃபு கராத்தேல நல்லா போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படையே நம்மளோட சிலம்பமும் குத்துவரிசை தான். இதை கத்துக்கிட்டு தான் அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி குங்ஃபு கராத்தே டேக்வாண்டோன்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க. மனுஷன் தோன்றி கையில் எடுத்த முதல் ஆயுதமே கொம்பு தான். அதனால சிலம்பத்துக்குன்னு வந்து ரொம்ப பெரிய மதிப்பு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நவயுக்தி அப்படின்னா என்ன பார்த்தாச்சுன்னா, அது வந்து யாரு கண்டுபிடிச்சா, எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நவயுக்தின்றது நாங்க தான் கண்டுபிடிச்சோம். நானும் கார்த்திக்கும் என் நண்பர் அவரு, நாங்க 2 பேரும் தான் கண்டுபிடிச்சோம். நாங்க 2 பேரும் உண்மையா சொல்ல போயிடுச்சுன்னா 10 வருஷமா கராத்தே தான் கத்துக்கிட்டோம். கராத்தே சிலம்பம் தான் கத்துக்கிட்டோம். பட் அந்த 10 வருஷமா எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. நாங்களும் நேஷனல் லெவல்ல போயிருக்கோம். ஒய்எம்சிஎல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் எடுத்திருக்கோம். நாங்க 3 தடவை நேஷனல் சாம்பியன் தான். இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுல ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற வணக்க முறைகள் வேற. கடவுளுக்கு வணக்கம் நாங்க சொல்றோம், அவங்க பார்த்தா ஷெமுனியரு 1 2 3 சொல்றோம். அவங்க பார்த்தீங்கன்னா கிச்சு நோய் ஷான் சே கோ ருக் அப்படி சொல்லுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன் நம்ம அவங்க எடுத்து செய்யணும், என்னதான் செஞ்சாலும் நம்மளோட அவங்க பெஸ்டா தானே செய்யறாங்க அப்படின்னு யோசிக்க போகும்போது தான் தெரிஞ்சுது, ஓகே நம்ம அவங்க கலையை எடுத்து செய்யறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டு போனாலும் அவங்க நாட்டு மக்களுக்காக அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலையை மாத்திக்கிட்டாங்க. அப்பதான் நாங்க யோசிச்சோம், ஏன் நம்ம ஒரு கலையை வந்து புதுசா உருவாக்க கூடாது அப்படின்னு உருவாக்கப்பட்டதுதான் நவயுக்தி. உண்மையை சொல்ல போயிடுச்சுன்னா, சைனா, ஜப்பான், கொரியால எல்லாம் பார்த்துச்சுன்னா 60க்கும் மேற்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு, வீரக்கலைகள் இருக்கு. அங்க வந்து பிஹெச்டி படிப்பும் இருக்கு இதுக்கு. ஆனா நம்ம நாட்டில் வந்து அந்த வசதியெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம எதுக்கு 60க்கும் மேற்பட்ட மார்ஷல் ஆர்ட் இருக்குன்னு பார்த்துச்சுன்னா, அங்க இருக்கிற மக்களோட ஹெல்த்தை டெவலப் பண்றதுன்னா அங்க இருக்கிற அரசாங்கமும் ஒத்துழைச்சு இந்த மார்ஷல் ஆர்ட் வந்து நல்லா வளர்க்குறாங்க. அந்த சப்போர்ட் அங்க நல்லாவே இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுதான் சரி, நம்மளும் ஒரு கலையை உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நவயுக்தின்ற ஒரு கலையை வந்து நாங்க உருவாக்கணும். வணக்கம். ஓகே, திரும்ப sit ups 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, nice to talk. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, stretching push-up. 2 3 4 5 6 7 8 9 10. Okay, up down பண்ணுங்க. up மேல வாங்க. down up down up side raising 1 2 3 4
8, 9, 10. Okay, shoulder rotation. 8, 9, 10. Back 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, neck exercise. Narana 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. செய்யறதுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நவயுக்திங்கிற சார்பாக தான் நாங்கள் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு அடுத்து நாங்கள் என்ன செஞ்சு காட்ட போறோம்னா சிலம்பத்தில் உள்ள பேசிக் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இவங்க செஞ்சது பாத்தீங்கன்னா மேல் வீச்சு சிலம்பத்தில் உள்ள பேசிக்ல ஒண்ணு. இந்த மேல் வீச்சு மூலமா இவங்க அவங்களோட உடம்புல எந்த அளவுக்கு சக்தி 6, 7, 8, 9, 10, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ அவங்க சிலம்பத்தோட குரு வணக்கம் செய்ய போறாங்க. பாருங்க. ஸ்டார்ட். இப்போ அவங்க start. அவங்க செஞ்சதுல அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட உடம்புல சக்தி ஒரு முக்கியம். இவங்க இந்த பாடம் செஞ்சது மூலமா அவங்க எவ்வளவு கவனம் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பவரை வளர்த்திருக்காங்கிறது
Start singing. அடுத்து நீங்க பார்க்க போறது என்னோட நண்பர் ஒரு புதிய பயிற்சியை செய்ய போறாரு. நவயுக்தியோட ஒரு பயிற்சி முறை தான் இது. எங்களுடைய நோக்கம் நவயுக்தி மூலமா நம்மளோட நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவதுதான் இந்த பயிற்சியோட நோக்கம், நவயுக்தியோட நோக்கம். இப்ப அவர் ஒரு புதிய பயிற்சி செய்ய போறாரு, பாருங்க. நீங்க பல நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. இது வேற எதுவும் கிடையாது, ஆசனங்கள் மூலமாவும் பயிற்சி செய்யலாங்கிற ஒரு புதுமையான முறை தான் இது. இந்த ஆசனங்களையே இப்படி பாடங்களா பயிற்சி செய்வதன் மூலமா அவருடைய உடலை எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா வச்சிருக்காரு பாருங்க. உடல் இளமையா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய முதுகு பகுதி எந்த அளவுக்கு வளையும் தன்மையா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும் பேக் போன், அந்த அளவுக்கு உங்களோட உடல் இளமையா இருக்கும். இது ஒரு உண்மை. மூலமா இந்த பயிற்சி செய்வதன் மூலமா உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், மனசுல கவனம் இருக்கும், கவன சிதைவு இருக்காது, உடலுக்கு எந்த நோயும் ஏற்படாது. தற்காப்பையும் செய்யறாரு, ஆசனத்தையும் செய்யறாரு.
சண்டை பயிற்சி செய்வதால எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிறாங்கன்னு பாருங்க. அது செய்யறது மூலமா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், கான்சென்ட்ரேஷன், பிளானிங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வளர்த்துக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவை. போதும்.